Hi மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நேற்று ரிலீஸ் ஆன விஜய் டிவியுடைய அர்பன் ரேட்டிங்ஸ் வீக் 26 வந்து பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து முதலிடத்தில் சிறகடிக்காசை தான் இருக்காங்க. ஸோ 9.5 ரேட்டிங்ஸ். செகண்ட் பொசிஷனில் பாகியலட்சுமி சீரியல் 7.9, தேர்ட் பொசிஷனில் பாண்டியன் ஷோ சீசன் 2 7.7, ஃபோர்த் பொசிஷனில் ஆகக்கல்யாணம் சீரியல் 6.2, ஃபிஃப்த் பொசிஷனில் சின்ன மருமகள் சீரியல் 6.0 அண்ட் சிக்ஸ்த் பொசிஷனில் மகாநதி சீரியல் 5 ரேட்டிங்ஸ். செவன்த் பொசிஷனில் 3 சீரியல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீ நான் காதல், செல்லம்மா அண்ட் பொன்னி. ஸோ இந்த 3 சீரியலும் சேர்ந்து 3.6 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ 7, 8, 9 போச்சுன்னா 10th பொசிஷனில் சக்திவேல் சீரியல் 3.5 அண்ட் 11th பொசிஷனில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் 3.1 அண்ட் 12th பொசிஷனில் முத்தழகு அண்ட் தங்கமகள் சீரியல் இவங்க 2 பேர் ஜாயின் பண்ணி 2.9 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ 12, 13 போச்சு அப்படின்னா 14 பொசிஷனில் பனிவிழு மலர்வனம் இவங்க லான்ச் வீக்கே. ஸோ மறந்துடாதீங்க 2+ ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ பனிவிழு மலர்வனம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஏன்னா முதலும் காதலும் வாங்கினாலும் ரேட்டிங்ஸுக்கான கண்டிப்பாக கிடையாது. பட் லான்ச் வீக் தானே, போக போக தான் வந்து அவங்களுமே பிக்கப் பண்ணுவாங்க. விஜயில் எப்பயுமே லான்ச் வீக் சீரியல்ஸ் வந்து ரேட்டிங் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும், போக போக தான் பிக்கப் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போல் சிறகடிக்காசுமே 9.5 பெரிய விஷயம். அதே போல் எஸ்பெஷலி சொல்லணும் என்ன அப்படின்னா அட்மெண்ட்டில் வந்துட்டு ஈவினிங் இருக்கு இல்லையா 7 o'clock இருந்து இந்த 9:30 வரைக்குமே விஜய் டிவி வந்து ஸ்லாட் லீடர். அதே போல் ஆஃப்டர்நூனில் எல்லா சீரியல்ஸுடைய ஸ்லாட் லீடருமே வந்து விஜய் டிவி கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது. ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு விஜய் டிவி கிட்ட எல்லா ஸ்லாட்டுமே வந்திருக்கு அர்பன்லன்னு சொல்லும்போது பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். பட் என்ன யோசிக்கணும் அப்படின்னா இதே போல் நம்மளுடைய ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் இருக்கு இல்லையா, வந்து ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில சீரியல்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் நம்மளுடைய தங்கமகள் அதே போல் பொன்னி சீரியலாக இருக்கட்டும், முத்தழகு சீரியலாக இருக்கட்டும் ரொம்பவே டவுன் ஆகிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா முத்தழகு சீரியல் ஒரு லாங் ரன்னிங் சீரியல், ஸ்டோரி கொஞ்சம் வந்து திருப்பி அகைன் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கிறதால ஆடியன்ஸ் ஒரு வேளை பிடிக்காமல் போயிருக்கலாம். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலுமே 3.1 தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மோதலும் காதலும் அசால்ட்டாக 4+ ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன தான் பண்ணாலும் ஹை வோல்டேஜ் ட்ராக் வச்சாலுமே 3+ ரேட்டிங்ஸ் ரொம்பவே புவர் இல்லையா. அதே போல் 6 o'clock பனிவிழு மலர்வனுடைய ரேட்டிங்குமே அவங்க தான் குறைச்சி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா 6:30 ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பனிவிழு மலர்வனும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கேயுமே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே கொஞ்சம் டவுனாக தான் செய்வாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும் எந்த மாதிரி சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் சிறகடிக்காசில் இதுக்கப்புறம் ஹை வோல்டேஜ் ட்ராக் வரிசையாக வச்சாங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகும். அதை தொடர்ந்து பாகியலட்சுமி அண்ட் பாண்டியன் ஷோஸ். பாகியலட்சுமி வந்து இப்போ நல்லா ஹை வோல்டேஜ் ட்ராக்கு. ஸோ நேற்று போட்ட ப்ரொமோவே மாசாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் பாண்டியன் ஷோஸ்மே ரொம்ப கரெக்டான ரேட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. பெருசாக அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லாமல் சூப்பராக போயிட்டு இருக்காங்க பாண்டியன் ஷோஸ் 2. ஸோ இப்போ நல்லா செட்டில் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹை வோல்டேஜ் ட்ராக் அவங்க வரிசையாக இருக்காங்கன்னா அவங்களுமே நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் ஆகக்கல்யாணம் சீரியலையும் தொடர்ந்து மேரேஜ் ட்ராக் வருது. சின்ன மருமகள் சீரியலுமே மேரேஜ் ட்ராக் போயிட்டு இருக்கு. நீ நான் காதல் சீரியலுமே ஒரு பக்கம் மேரேஜ் ட்ராக் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் பிரைம் டைமுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மகாநதியிலுமே அப்கமிங் கொஞ்சம் விஜயன் காவிரியோட லவ் சீன்ஸ் வச்சாங்கன்னா ஈஸியாக வந்து டிஆர்பி வந்துடும் அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் அப்டேட் வர நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.